தென்காசி மாவட்டம் வீரசிகாமணியில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையின் காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் சாய்ந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். வீரசிகாமணி பெரியகுளம் அருகே பல ஏக்கர் பரப்பளவில் நெற்பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டிருந்தது. சுமார் 120 நாட்களுக்கு மேலான நிலையில் பருவம் தவறி பெய்த மழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் மழை காரணமாக வயலில் சாய்ந்துள்ளதால் தங்களுக்கு பல லட்சம் ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர். எனவே வழக்கம் போல் கும்பகர்ண தூக்கத்தில் இல்லாமல் விடிய அரசின் வேளாண் துறை அதிகாரிகள் முறையாக ஆய்வு செய்து இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். பல ஆயிரக்கணக்கான ஏக்கரில் நெல் கடந்த 120 நாட்களுக்கு முன்னாடி நெல் விதைக்கப்பட்டு விளைஞ்சிருந்துச்சு. இப்போ அறுவடைக்கு தயாராக இருந்த நேரத்தில் மார்ச் 11, 12 தேதிகளில் பெஞ்ச மழையினால் நெல்லில் உள்ள மணிகள் எல்லாமே தரையில் விழுந்து வயலாக போய் வீணாக போச்சு. இதனால் விவசாயிகள் லட்சக்கணக்கான ரூபாய்கள் நஷ்டத்தில் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்காக படித்து வரும் மாணவனின் வீட்டிற்கு மின்சாரம் வழங்கவில்லை என மாணவனின் தாய் குற்றம் சாட்டியுள்ளார். தட்டார்மட ரஸ்தா பகுதியைச் சேர்ந்த தங்கப்பிராட்டி என்பவர் பீடி சுற்றும் தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் இவரது மகன் சந்தோஷ் முத்துக்குமார் சாத்தான்குளத்தில் உள்ள பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து தற்போது பொதுத் தேர்வுக்கு தயாராகி வருகிறார். இந்நிலையில் இவர்களது வீட்டிற்கு பல வருடங்களாக மின்சார வசதி இல்லாததால் மாணவனின் படிப்பு தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருவதாகவும் இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். எனவே தனது வீட்டிற்கு மின்சார இணைப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். திறனற்ற திமுக அரசால் பொதுமக்களுக்கு செய்து தர வேண்டிய அடிப்படை வசதிகளை கூட செய்து தர முடியாதா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.